வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை கண்டிப்பா பாருங்க. எம்சிசி உடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே எம்சிசியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே தெரியும், ஆல்ரெடி வந்து அதற்கான ஷெடியூல் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் கவுன்சிலிங் ஸ்கீம், அதாவது ப்ராஸ்பெக்டாஸ். எம்சிசியில வந்து நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்க. அது கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் பற்றின ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஸோ எல்லா இதுவுமே ஒரு பிடிஎஃபாக நமக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கான இதை வந்து எம்சிசியில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, இதில் முக்கியமான ஒன்று கவுன்சிலிங் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் கலந்துக்கிறக்கூடிய ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ஸ் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த ஒவ்வொரு ரவுண்டோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ரவுண்டும் எப்படி நம்ம கலந்துக்கிறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் தொடங்கிருங்க. அதற்கான ஷெடியூல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆன்லைன் மெடிக்கல் கவுன்சிலிங், www.mcc.nic.in இந்த வெப்சைட் மூலயமா தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு கலந்துக்கிற போது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்து கட்டிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுப்பாங்க. நீங்கள் சாய்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் டே வந்து லாக் பண்ணிடுவீங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். முதல் ரவுண்ட் ரிசல்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன ப்ராசஸ், இப்போ எனக்கு வந்து சீட்டு கிடைச்சால் என்ன, சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோங்க எல்லாருமே. இப்போ எனக்கு வந்து சீட்டு கிடைக்குது, முதல் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா நான் ஃபர்தராக வந்து அந்த காலேஜில் போய் எனக்கு விருப்பம் இருந்தா, அதாவது வந்து எனக்கு முதல் ரவுண்டில் ஒரு காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ், ஒரு கவர்மெண்ட் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஸோ அதில் சில பேர் வந்து நல்ல டாப் இன்ஸ்டிடியூஷன், அது நல்ல மார்க் இருக்கிறவங்க, இப்போ ஒரு சில பேர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சப்போஸ் ஒரு சேஃப்டிக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி வேணும்னா அது உங்களுடைய விருப்பம் தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட், கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ், அந்த காலேஜில் போய் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சீட் கிடைச்சிருச்சுங்க, எனக்கு வந்து இந்த சீட்டு வேணாம், நான் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கிறேன், அதாவது ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு சீட் கிடைக்குது, வேணும்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் கலந்துக்கு, அதாவது அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன ஒரு குழப்பம் வரும்னா, இந்த இடத்துல நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம், இப்போ ஒருத்தவங்க ஒரு சீட்டை எடுத்துருவாங்க, சார் நான் எடுத்துக்கிறேன் சார் அந்த ரவுண்ட் சீட்டை, ஆனால் அடுத்த ரவுண்டில் என்னால் கலந்துக்கிற முடியுமா, பட் நான் இந்த சீட்டை நான் வச்சுக்கிறேன், அடுத்த ரவுண்டு இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சா நான் மாறிக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல கொஸ்டின் தாராளமாக போய்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களோட எய்ம் வந்து ஒரு ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சவிதா வந்து கிடைக்குது, இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஆர்எம்மோ ஒரு செட்டினாரோ ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்குது, ஆனால் அவங்களோட எய்ம் வந்து ராமச்சந்திரால எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைச்ச வரையும் ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு போகிறதுக்கு ஒரு அப்கிரேடேஷன் கொடுக்கணும். அது எந்த காலேஜில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சி ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி வந்து வில்லிங்னஸ் வந்து நான் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், பட் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய காலேஜில் ஃபீஸ் எல்லாமே கட்டி முடிச்சு ஜாயின் பண்ணிட்டு வில்லிங்னஸ் எஸ் கொடுத்தாதான் நீங்கள் ஃபர்தராக வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சில காட்டுவாங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டா, அந்த சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டா, அவங்களுடைய சீட்டை தான் செகண்ட் ரவுண்ட்ல விர்ச்சுவல் வேகன்சியா ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க செகண்ட் ரவுண்ட் போகும்போது நீங்க ஒரு ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணும்போது நீங்க அந்த காலேஜில் வந்து இன்டிமேட் பண்ணணும். ஓகே, இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் வந்து இதுலயே ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வில்லிங்னஸ் தேவையில்லை, நான் நோ கொடுத்துக்கிறேன்னா கண்டினியூ டு ஸ்டடி இன் அலாட்டட் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட் எனக்கு ராமச்சந்திராவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சு, எனக்கு செட்டிநாடு தான் நான் எதிர்பார்த்தேன் கிடைச்சிருச்சு, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் வந்து அடுத்த ரவுண்ட்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். ஸோ அதோட நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து
ஸ்டேட்டுக்கும் போக மாட்டாங்க சில பேர், அவ்வளவுதான், அதோட முடிச்சுடுவாங்க. இதெல்லாம் நல்ல மார்க் எடுத்தவங்க. நல்ல மார்க் இல்லை அப்படின்றப்ப அவங்க அடுத்தடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து சீட்டு கிடைச்சா இந்த ப்ராசஸ்ங்க. சீட்டே கிடைக்கல அப்ப என்ன பண்ணணும்? ஆஃப்டர் த ரவுண்ட் 1 எண்ட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 2. சப்போஸ் இன்னைக்கு ஒரு வீடியோல கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறாம டைரக்டா செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாமா? தாராளமா கலந்துக்கலாமா. அதாவது முதல் ரவுண்ட்ல வந்து நீங்க கலந்துக்கிறன்ற கட்டாயம் கிடையாது. செகண்ட் ரவுண்ட்ல வரவங்க ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா முதல் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைக்காதவங்க முதல் ரவுண்ட்லயே அவங்க டெபாசிட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அடுத்த ரவுண்டு கலந்துக்கலாம். அதுதான் அந்த இடத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 நீட் நாட் ரெஜிஸ்டர் அகைன். அதாவது ரெஜிஸ்டர் அகைன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒருத்தவங்க சீட் வந்து கிடைக்கல, ஆனா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க, சீட் கிடைக்கலன்னா அவங்க அடுத்த ரவுண்ட் பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல டைரக்டா வரவங்க ரவுண்ட் 2 நியூ கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 1 ஆர் எலிஜிபிள். ஃப்ரீ எக்ஸிட் பண்ணாலும் எலிஜிபிள் தான். முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு காலேஜ்ல ஜாயின் பண்ணாம அந்த சீட்டை விட்டவங்களும் செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறுமையா சொல்றேன்னா அப்பதான், ஏன்னா இது கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டீப்பா வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து ரவுண்ட் 2 பார்ப்போங்க. ரவுண்ட் 2 நடக்குதுங்க. ரவுண்ட் 2 நடக்கும்போது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. முதல் ரவுண்ட்ல பண்ணவங்களுடைய அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து என்ன ஆகும்னா ட்ரீட்டட் ஆஸ் நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. உங்க சர்வரில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஏன்னா செகண்ட் ரவுண்டோட சீட் வேகன்சியே வேற இருக்கும். ஏன்னா முதல் ரவுண்ட்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருப்பீங்க. அதனால அந்த சீட்ஸோட அந்த மேட்ரிக்ஸோட அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து இது ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் நீங்க செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அது யாரா இருந்தாலும் சரி, அப்கிரேட் பண்ணாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்க. அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் சீட்டு கிடைக்குது. அடுத்து நான் சொல்றது ரெண்டாவது ரவுண்ட் வந்து எனக்கு சீட்டு கிடைக்குதுங்க. ரவுண்ட் 2 வந்து சீட் அலாட்மெண்ட் எஸ் கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 1 காலேஜ் அண்ட் ஜாயின் ரவுண்ட் 2 அலாட்டட் காலேஜ். என்ன சொல்றாங்கன்னா முதல் ரவுண்ட்ல சீட்டு ஜாயின் பண்ணவங்க, நான் சொல்றது செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. முதல் ரவுண்ட்ல ஒருத்தவங்களுக்கு சவிதா கிடைச்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல ராமச்சந்திரா கிடைச்சிருது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சவிதால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வில்லிங்னஸ் எஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணிருப்பாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா சவிதால போய் அவங்க ஃபார்மாலிட்டிஸை முடிக்கணும். அதாவது என்னன்னா எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல ராமச்சந்திரா கிடைச்சிருக்குன்னா பழைய காலேஜ்ல வந்து ரிலீவ் ஆகி ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட கெட் பண்ணிட்டு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், ராமச்சந்திரா கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு எடுத்து அப்கிரேட் பண்ண அந்த கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து அப்கிரேட் பண்ணவங்க. சில பேருக்கு எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் சீட்டு கிடைக்குது, சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 பட் நாட் ரிப்போர்ட்டட் நாட் ஜாயின். ஸோ முதல் ரவுண்ட்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருந்துச்சுங்க. ஃப்ரீ எக்ஸிட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாகவும் போகலாம். அப்போ வந்து நீங்க கட்டுன அந்த டெபாசிட் அமௌண்ட், ஒரு ஆல் இந்தியா கேண்டிடேட்ஸா இருந்தா ஒரு 11,000 ரூபாய் ஒரு ஜென்ரல் கேட்டகரியும், ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருந்தா ஒரு 5,500 ரூபாய் ஆல் இந்தியா கோட்டாக்கு பே பண்ணிருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல சப்போஸ் கிடைச்சிருந்தீங்க சீட்டை விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஃபீயை ஃபார்ஃபியூட்டட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது ஃபார்ஃபியூட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 2 lakhs எல்லாம் இருந்தா பெரிய அமௌண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்காது, பட் கிடைச்சிருந்தாலும் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிருப்பாங்க. ஆனா செகண்ட் ரவுண்ட பொறுத்தவரை கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சீட் கிடைச்சு அதை விட்டா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபார்ஃபியூட் ஆயிரும். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கல. ஓகே, இருங்க வரேன். இந்த இது என்ன 2 பாயிண்ட் இருக்கு, அதை சொல்லல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல வந்து அடுத்து என்னன்னா உங்களுக்கு கிடைச்சு ஜாயின் பண்றீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணவங்களை சொல்லிட்டேன். அடுத்து வந்து கிடைச்சு வேணான்ற விருப்பம் இல்லை அப்படின்னா டெபாசிட் போயிடும். அடுத்து வந்து என்னன்னா கிடைச்ச சீட்டை நீங்க ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டிடியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கேன் அப்கிரேட் பட் கேனாட் ரிசைன். அப்கிரேட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ரிசைன் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஒருத்தவங்களுக்கு அலாட் ஆகுது ஒரு காலேஜ்,
தேர்ட் ரவுண்ட் போய் இன்னும் பெட்டரான காலேஜ் எடுக்கணும்னா நீங்க அந்த காலேஜில் போய் வில்லிங்னஸ் டு அப்கிரேட் ஆஃப் ரவுண்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரவுண்ட் 3க்கு வந்து நான் போறேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் கொடுக்கணும். ஓகே, இது வந்து கிடைச்சவங்களுக்கான இதுதான் இந்த ரூல்ஸ். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்காதவங்க என்ன பண்ணணும்? சீட்டு கிடைக்காதவங்க கேண்டிடேட்ஸ் இஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா, அடுத்த ரவுண்டுக்கு தாராளமாக போய்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகலாம். அதாவது கிடைக்காத வரையும் பிரச்சனை இல்லை. ஸோ ரவுண்ட் 3 போகிறீங்க, அதுலேயே வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது தேர்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். முதல் ரவுண்டில் பண்ணாதவங்க செகண்ட் ரவுண்டில் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டே கலந்துக்கிறாம டேரெக்டாக தேர்ட் ரவுண்டும் வரலாம். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகேவா, அதனால பிரச்சனை கிடையாது. இதுலேயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரிசல்ட் எல்லாம் வந்துருது. ஓகேவா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சீட் எஸ்ன்னு கிடைக்குது. எஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருச்சுன்னா ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அதே மாதிரியே வந்து இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 2 அண்ட் சீட் அண்ட் ஜாயின் ரவுண்ட் 3 சீட் காலேஜ். அதாவது முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் போறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சவங்க தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு காலேஜ் மாறினீங்கன்னா செகண்ட் ரவுண்டோடைய காலேஜில் போய் ரிலீவ் ஆகி ப்ராப்பரா வந்து அவங்க கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நீங்க தேர்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகேவா, தேர்ட் ரவுண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டுங்க. ஏன்னா இதுல வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ரவுண்டு. ஏன்னா தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை நான் சொல்லிடுறேன். இது வந்து சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே. ஸோ ஜாயின் அலாட்டட் சீட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஜாயின் அட் cannot கேண்டிடேட் அப்கிரேட் ஆர் ரிசைன். ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபோர்த் ரவுண்டுக்கு அப்கிரேட் கிடையாது. தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சுனாலே நீங்க ஜாயின் பண்ணலாம், டெபாசிட் போகும். தென் வந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரியே சீட்டு நீங்க கிடைச்சாலும் விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு அடுத்த ரவுண்டு கிடையாது, எலிஜிபிளே கிடையாது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சீட் அலாட்டட் அண்ட் டஸ் நாட் ஜாயின் ஆகலைன்னா என்ன நடக்கும்னா, சீட்டு கிடைச்சு எக்ஸிட் வித் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் எலிமினேஷன் cannot பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அடுத்த ரவுண்டுக்கு உங்களால கலந்துக்கிறவே முடியாது. அப்ப அடுத்த ரவுண்டு யாரு எலிஜிபிள்னு கேட்டா சீட்டு கிடைக்காதவங்க மட்டும்தான் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா, ஸோ ஸ்டே ரவுண்டுன்றது லாஸ்ட் ரவுண்ட். கிடைக்காதவங்க மட்டும்தான் கடைசி அந்த ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. கிடைச்சவங்க சீட்டை விட்டுட்டு போனாலோ இல்லை நீங்க வந்து கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணனாலும் பண்ண முடியாது. அடுத்த ரவுண்டுக்கு அப்கிரேடும் கிடையாது. ஓகேங்க, அடுத்து வந்து ஸ்டே ரவுண்ட். ஸ்டே ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங். இதுல வந்து என்ன ரூல்ஸ்னா, சீட்டு கிடைச்சிருச்சுன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் த சீட் அட் காலேஜ் ஒன்ஸ் ஜாயின் cannot ரிசைன் பண்ண முடியாது. அதே மாதிரியே வந்து சீட்டு கிடைச்சு உங்களுடைய சீட்டை விட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் பிளஸ் 1 இயருக்கு நீங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. ஸோ இது வந்து இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல தான் நீங்க வந்து அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த வருஷம் நீட் எக்ஸாமே எழுத முடியாது. ஸோ இது வந்து ஒரு புது ரூல்ஸ். போன வருஷம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 இயர் வந்து நீட்டோடைய அந்த எக்ஸாம் எழுதினாலும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 1 வருஷம் நீட் எக்ஸாமே எழுத முடியாது. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. தயவு செய்து ஸ்டே ரவுண்ட்லாம் கலந்துக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. கைடன்ஸ் சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உங்களை சீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ப்ராப்பரா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஸ்டே ரவுண்ட்ல சீட் கிடைச்சு விட்டீங்கன்னா 1 இயருக்கு நீட் எக்ஸாம் எழுத முடியாது, பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இன்னும் ஃபர்தரா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டை நீங்களே வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.